ஹலோ நண்பா நண்பிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நேச்சரை பற்றின்றதால அது கொஞ்சம் நேச்சராக கொஞ்சம் வெளியே நின்று பேசுகிற மாதிரி பண்ணியிருக்கேன். என்னென்னா, இந்த அனிமி நான் சொல்கிறேன், இந்த அனிமி வந்து ரொம்ப ஒரு என்ன எல்லோரும் சொல்லியது வந்து ரொம்ப ராவாக இருக்குது, ரொம்ப வைலன்ஸாக இருக்குது. என்னடா இது இப்படி அடிச்சுக்கிறாங்க, 2 நாள் சண்டை போடுறாங்க, ஒருத்தன் கொல்றான், ஒருத்தன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறான்ட்டு ஒரு கான்செப்ட் போயிட்டு இருந்தது ஒரு இந்த மாதிரி. ஆனால் எனக்கு பொதுவான இந்த அனிமையை பற்றியான ஒரு கருத்து என்னென்னா, இது வந்து ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் இந்த அனிமையான்னா இல்லை. ஒரு லைஃப்பில் தான் மாறணும், தன்னோட இன்னொரு பக்கம் கருப்பு பக்கத்தை வந்து மறைச்சி இப்போ நல்லபடியாக நான் ஒன்று இருக்கேன், இது எனக்கு போதும்னு நினைக்கிற இருப்பாங்கள்ல ஒரு சிலர்லாம், அந்த மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக அந்த அனிமி இருக்கும். எந்த அனிமி நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வில்லன் சாகா. எனக்கு மொத்தம் 2 சீசன் இருக்குது, மாங்காவாக இருக்குது. அது நான் படித்ததில்லை. எனக்கு வாட்டி தமிழில் இருக்குல்ல, தமிழில் இருக்குது, நம்ம பார்க்குறோம், ஃபஸ்ட் சீசன் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப என்னடா இது, ஃபஸ்ட் சீசன் வந்து ஒரு ஆஸ்கலாடுன்றவனை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறேனே ஹீரோ இருக்காப்புல தார்ஃபின் அப்படின்னு இருந்துச்சு. 2வது சீசன் கொஞ்சம் ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வந்து நினைக்கிறேன் 2வது சீசனு. அதுவும் தமிழ் டப் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. தமிழ் டப் நம்மளே நல்லா இருந்தது. இதில் வந்து இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸான ஒரு கேரக்டர் தான் தார்ஃபின் என்ற ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர். ரொம்ப இதாக இருப்பான், ரொம்ப சொல்லுவான். ஃபஸ்ட் சீசனாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிவெஞ்சாக ரொம்ப கோவமாக அக்ரிவாக இருக்கிற ஒருத்தன், இவன் வந்து இப்படி மாற முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது இந்த ஒரு கேரக்டர் தான் தார்ஃபின். எனக்கு இந்த அனிமி பார்க்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லாஸ்ட் இந்த 2 சீசன் பார்த்து முடிச்ச அப்புறம் நான் ஒரு படம் பார்க்குறேன், நான் ஒரு 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 அனிமியோ ஒரு சீரீஸ் பார்க்குறேன்னா ஒரு சில வாட்டி அதை பார்க்கும்போது நம்ம அந்த உலகத்தில் நல்லா இருக்குல்ல, இந்த உலகத்தில் நம்ம இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும்ல, அந்த மாதிரி வச்ச ஒரு அனிமி தான் வில்லன் சாகா. எனக்கு அந்த வேலையில் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா வார் நடக்கு, விவசாயம் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பை பார்க்குறாங்க, போர் வேண்டான்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு அனிமையாக பார்க்குறோம், கதையாக பார்க்குறோம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் பார்க்குறோன்றதை தாண்டி வந்து எனக்கு ஏதோ ஒன்று எனக்கு இப்போ வரைக்கும் எப்போமாச்சும் கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் டல்லாக, கொஞ்சம் அந்த நாள் கொஞ்சம் இதாக இருக்குன்னா நான் போட்டு பார்த்துருவேன் வில்லன் சாகா. முக்கியமாக சீசன் 2 சீசன் 1 ஒரு இதாக இருக்கும். சீசன் 2 வந்து லைஃப்பை பற்றியான ஒரு புரிதலை கற்றுத்தர மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு என்ன சொல்ல பின்னிட்டிங்கயா வேறு லெவல் அந்த மாதிரி இருக்கும். இதை பற்றி நிறைய இது சொல்லிட்டே போகலாம். முக்கியமாக வந்து சொல்லப்போனால் அந்த போருன்றது இப்போ கூட நம்ம நியூஸில் பார்க்குறோம், இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ வந்து சொல்கிறாங்க போர்டெலாம் நின்றுச்சு அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு இதை ஏன் அதில் ஒப்பிடுறேன்னா, இப்போ யாருமே இங்கே வந்து போர் கேட்கல, சண்டை போடுங்க, எல்லோரும் இறந்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரே விஷயம், எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி நிம்மதியாக இருக்கணும். அது சண்டை போது திரும்பி ரிவெஞ்ச் எடுக்கிறோம், அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்றது வந்து அது எனக்கு என்ன சொல்ல, போர் வந்து எதுக்குமே முடிவில்லை, அது அழிவுக்கான முடிவு தான் அது அப்படின்னு தோணுது. அப்புறம் வந்து இந்த அனிமியில் ஏன் அதான் சொல்ல வந்தேன், என்ன அதை ஒப்பிட வரேன்னா, ஹீரோ வந்து ரொம்ப கொல்லணும், அவனை எங்கள் அப்பாவை கொண்டுட்டான், அவனை நான் கொல்லணும்னு இதாக இருப்பான் ஃபஸ்ட் சீசனில். செகண்ட் சீசனில் அப்படியே ஆப்போசிட்டாக வருவான், அப்போ நான் இருக்கேன் அவ்வளோதான், நீங்கள் எனக்கு கொல்லுங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுங்கன்ற மனநிலைக்கு வந்துடுவான். தன்னை பற்றி அவன் கவலைவே பட மாட்டான். அந்தளவுக்கு ஒரு கேரக்டரை வந்து நம்ம லைஃப்பில் வந்து அப்படி பார்க்க மாட்டோம். அப்போலாம் லைஃப்பில் ரியாலிட்டியில் இருப்பாங்கன்னு கேட்டால் டவுட்டு தான் ரியாலிட்டியில் இருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு இந்த கேரக்டர் டெவலப் பண்ணுறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமி நான் வில்லன் சொல்லுவேன். அட்டாக் ஆன் டைட்டன் அது வேறு, ஒன்றுக்கு ஒன்று எதுவும் சதிச்சது இல்லை, அது வேறு. இது பர்சனலாக எனக்கு இந்த அனிமி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும், சீசன் 1 தான் நினைக்கிறேன். தார்ஃபின் அவரோட அப்பாவை வந்து ஆஸ்கலாடு வில்லன்றவன் வந்து அதாவது ஆக்ஸ்லாடே ஒரு வந்து வில்லன் கிடையாது, அவன் அந்த சூழ்நிலைக்கு மாறிடுவான். இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் யாருமே கெட்டவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா
ஒரு லெவலுக்கும் நல்லவா இருப்பான், ஒரு லெவலுக்கும்ல ஒரு கெட்டவன் இருப்பான். அவனோட பேக் ஸ்டோரி வந்து கருப்பு பக்கமாக இருக்கும், அதனால் இவன் மாறி இருப்பான்றது வந்து ஒரு ஜஸ்டிஃபை இருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கு முன்னாடியும். அது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நருட்டோவில் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுலேயும் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அதை வந்து தார்ஃபினோட அப்பா வந்து அஸ்கலான்ற வந்து பிளான் பண்ணி சாவடிச்சிருவான். அப்போ அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார் ஒரு டைலாக் தார்ஃபின்ட்ட வந்து, ஒரு பையன் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ தார்ஸ் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பார், டைலாக் சொல்லியிருப்பார், ஒரு மாவீரனுக்கு வந்து வால் தேவையில்லை அப்படின்றப்ப. அந்த டைலாக் வந்து நான் இப்போ இன்ஸ்டாவில் எது ரிலேட்டடாக வந்தாலும் வின்சென்ட் சாகா அனிமி ரிலேட்டடாக என் ஃபீட்டில் வருது. அந்த டைலாக் தான் அது முக்கால்வாசி. அடுத்து தார்ஃபின்ற வந்து வந்து சண்டே வந்து அவனுக்கு வாரே வேண்டாம், நம்ம எதுக்கு இருக்கோம், நம்ம வாழ்கிறோம், அடிப்படையான வசதிகள் நமக்கு தேவைப்படுது, அதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், லைஃப்பை நம்ம அடுத்து என்ன பார்க்கணுன்றது நமக்கு ஒரு லைஃப் ஃபேமிலி வருது, அதை பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்சது, லைஃப் எண்ட் ஆயிரும். இதுக்கடையில் என்ன வார் சண்டை இதெல்லாம் பேசினாலும் ஒரு சில இது கிரிஞ்சுன்னு சொல்கிற ஒரு குரூப் கூட இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இதில் எதுவுமே வந்து ஏதோ கதைக்குள்ளே வச்சு திணிச்ச மாதிரியே தெரியாது. ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து தார்ஃபின், அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர். அப்புறம் வந்து ஆஸ்கலாட். ஆனால் பார்க்கும்போது என்ன ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வில்லத்தனமாக இருக்கான், வில்லன் போல, இவன் தான் கதைப்படி வில்லன் நினச்சேன். அவனுக்கு பின்னாடி ஒரு ஜஸ்டிஃபை ஒரு ஸ்டோரியே ஒன்று இருக்குது. அவன் எதனால் இப்படி ஆனால் அவனுக்கு ஒன்று ஆச்சு, அவ்வளோதான் ஒன்று சொல்லியிருப்பான். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக மொத்தத்தில் வில்லன் சாகான்ற ஒரு அனிமி வந்து மஸ்ட்டு பார்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு அனிமி சீரீஸ் தான் வில்லன் சாகா. சீசன் 3க்கு வெயிட்டிங்கில் இருக்கேன், பார்ப்போம் வருதா இல்லையான்னு. ஆக மொத்தத்தில் எனக்கு சீசன் 2 பார்த்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஏதோ ஒரு என்ன சொல்ல, ஒரு மன நிம்மதி கிடைக்கும்ல ஒரு விதத்தில். அந்த மாதிரி ஏதோ ஒன்று இறக்கி வச்ச மாதிரி, இப்படியே இருக்கலாம் நான் பிடிச்சி. தனக்கு வாரே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட, தனக்கு வார் வேணும்னு ஒருத்தன் சண்டை போட்டே ஆகணும்னு சொல்கிறவன கூட இதை போட்டு காமிச்சிங்கன்னா போகிற கூட வேண்டான்ருவான். அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ண ஒரு அனிமி தான் எனக்கு ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ். நான் உண்மையாக நான் வந்து ஒன் பீஸோட ஃபேன் தான். இருந்தாலும் இருக்கதே 24 எபிசோடு தான். ஆனால் யோசிக்க வச்சிட்டாங்க ரொம்ப. யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இது ரெக்கமெண்டேஷனாக தான் சொல்கிறேன். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்து வாட்சாக இருக்கும் கண்டிப்பாக. இது நேரமுக்காக பார்க்குறது மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியல. எல்லோரும் அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு அனிமி மாதிரி எனக்கு தெரியுது வில்லன் சாகான்ற ஒரு அனிமி. வாட் அனிமி பார்க்கும்போது மார்டின் ஸ்கார்செஸே சொல்லுவார்ல, இதான்டா அனிமி, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரிலேட்டடாக இருக்க ஒரு அனிமி. கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள், ஒர்த்து வாட்சாக இருக்கும்னு சொல்கிறேன். நான் கண்டிப்பாக சொல்லுவேன். தமிழில் இருக்குது, கிரிஞ்சிரோவில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே மனசுக்கு கொஞ்சம் ஏதோ ஆறுதல் போட்டு ஒரு இறக்க வச்சு தருவோன்னா அப்படி இருக்கும், அப்படி மாதிரி இருக்கும். சீசன் 2லாம் பார்க்கலாம். என்ன இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் இந்த அனிமையை பற்றி நான் ஏன் ரொம்ப நாளாக பேசாமல் வச்சுருந்தேன்னா, பார்க்காம இருந்தேன். அதனால தான் அது வந்து பேசிடணும். ஏன்னா பார்த்துட்டு எனக்கு மனசே வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலுங்க. நமக்கு ஒரு ஏதோ ஒன்று இப்போ நல்லா சாப்பிட்டேன்னு ஒரு ஃபீல் வரும்ல, வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா உட்காந்த ஒரு ஃபீல் வரும். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்தவளை தூங்க போகிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல, ரொம்ப சொல்லிட்டே போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமி தான் வில்லன் சாகா. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வால்பேப்பரில் கூட அப்படின்னா பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் கை கட்டி நின்று இருப்பார். அது தார்ஃபின் தான். நீங்கள் இப்போ இங்கே ஷூட் பண்ணுறதால தெரிஞ்சிடாது, நம்ம உள்ளே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க அதை. ஓகேங்க, இதாங்க நான் சொல்லணும்னு நினச்சது. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். செம்ம ஒர்த்தான ஒரு சீரீஸ் வில்லன் சாகா. ஓகே, அடுத்த ஒரு வீடியோ, நான் அடுத்த ஒரு அனிமி டிஸ்கஷன்லேயோ வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.